இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா ஒரு ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், 14/6 வந்து விட்டுருக்காங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 30/6/2024 அன்றைய தேதியில் 5 வருடம் முடிவடைந்த, முறையாக பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மேல்நிலை வகுப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற பதிவுதாரர்கள் அனைவரும் தகுதி உடையோர் ஆவார். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th நீங்கள் ஃபெயில் ஆகி 9th முடிச்சுட்டு 10th போய் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதில் வந்து அமௌண்ட் இருக்குது. கீழே வந்து சொல்கிறேன், அமௌண்ட் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10th பாஸ் ஆனவங்க இருக்காங்க. 12th டிகிரிக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே அந்த டிகிரி தான் உங்களுக்கு வந்து கணக்கு. அதே மாதிரி நீங்கள் பதிவு பண்ணி கடைசியாக இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது முடிச்சு 5 வருஷம் ஆகிருக்கணும். ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதி வரைக்கும் நீங்கள் எந்த இதுலையும் வேலை செஞ்சுருக்கக்கூடாது. கவர்மெண்ட்ல ப்ரைவேட்ல இந்த மாதிரி எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதான் ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசும், இதர இருக்கவங்களுக்கு 40 வயசும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 72,000க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பில் வந்து கூட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த இதுக்கு எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ அமௌண்ட் தராங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி ஃபெயில் அப்படின்னா அதுக்கு வந்து 200, பாஸ் ஆனவங்களுக்கு 300, 10th பாஸ் ஆனவங்களுக்கு 300, 12th முடித்தவங்களுக்கு 400, டிகிரி முடித்தவங்களுக்கு 600. நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலுமே அந்த 600 தான் லிமிட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முடித்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி 5 வருஷம் முடிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி எப்படி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்த மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 600, அதே மாதிரி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு 750, பட்டப்படிப்பு முடித்தவங்களுக்கு 1000 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்குறிப்பிட்ட தகுதியுடைய பதிவுதாரர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை, அசல் பள்ளி கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் அசல் குடும்ப அட்டை ஆகியவற்றுடன் நேரில் வருகை புரிந்து விண்ணப்ப படிவத்தினை திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இது வந்து விட்டுருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வருஷம். நீங்கள் ஒவ்வொரு காமனாக எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுமே அப்ளை பண்ணலாம். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷனை நீங்கள் வாங்கி ஃபில்லப் பண்ணி இது பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யாரெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே சொல்கிறாங்க பாருங்கள். ஆல்ரெடி அப்ளை பண்ணி நீங்கள் 3 வருஷம் அந்த உதவித்தொகை பெற்றுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால் அப்ளை பண்ணி வாங்க முடியாது. அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க வாங்க முடியாது, மெடிக்கல் சம்மந்தமாக படித்தவங்க வாங்க முடியாது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக படித்தவங்க வாங்க முடியாது, லா காலேஜ் முடித்தவங்க வாங்க முடியாது. மற்றபடி நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே வாங்கலாம். இதுதான் அதுக்கான ரூல்ஸ் அண்டு இது வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இந்த இதை விட்டுருக்காங்க. நீங்கள் மற்ற எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பே பண்ணலாம். இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருப்பாங்க. இதில் அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி கொண்டு போய் கொடுத்தாலும் எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஆஃபீஸில் போய் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ப்ரூஃப் வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன். எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான் இப்போ வந்து ஆன்லைனில் எப்படி ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் வந்து இதுதான், tnvelaivaaipu.government.in. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் பேஜில் இப்படி தான் இருக்கும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம்.
யுஏ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்கான அப்ளிகேஷன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் இருக்க மாதிரியும் நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். அதே மாதிரி செல்ஃப் அஃபிடேட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லேயே கடைசியிலேயே இருக்கும். அப்படி தனியாக கேட்குறாங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் நான் போட்ட வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுலேயே எல்லாமே தெளிவாக இருக்கும். நீங்கள் அதை எல்லாமே ஃபில்அப் பண்ணி உங்கள் ஏரியா விஏஓ அண்டு ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கணும். வாங்கி இதில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அது கரெக்டாக நீங்கள் ரினியூவல் பண்ணியிருக்கணும். முடிஞ்சு 5 வருஷம் ஆகிருக்கணும். 12th இருக்கட்டும் 10th இருக்கட்டும் இல்லை டிகிரியாக இருக்கட்டும் எது பண்ணியிருந்தாலுமே அது முடிச்சு 5 வருஷம் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி உமன்ஸ் ஃபீமேல் இருக்கீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கும். என்ன அப்படின்னா என்ன சொல்லணும்னா அக்கௌண்ட் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட் டீட்டெயில் இன்சில் இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா இன்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டோடது இருக்கும், அப்பாவோட இன்சில் இருக்கும். அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்க போகிற அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன இன்சில் இருக்கோ அதே இது அக்கௌண்ட்லேயே இருக்கணும். அது மட்டும் ஃபீமேலுக்கு வந்து சொல்லுவாங்க, ஜென்ஸுக்கு வந்து தேவையில்ல, ஆல்ரெடி அதே தான் இருக்கும். ஓகே, அது மட்டும் தான் இது. இதில் போய் நீங்கள் இந்த ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும். அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் அந்த இதில் தெளிவாகவே சொல்லியிருப்பேன் வீடியோவில். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே அப்ளை பண்ணுங்கள். தெரியாததுக்கு நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன், அந்த இதில் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அந்த வீடியோவுக்கு லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், ஒன்று விடாமல் ஃபுல்லாகவே இதிலே இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த அஃபிடேட் இருக்கும். நீங்கள் எது எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பண்ணுவாங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வருவாய் சான்று அப்படிங்கிறப்ப ஆர்ஐ தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண தேவையில்ல. அதனால் எது எது மட்டும் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். நான் சொன்ன மாதிரி அஃபிடேட் வந்து இதிலே இருக்கும் கடைசியில். இதுதான் அஃபிடேட். நம்ம இந்த இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அஃபிடேட் வந்து இதுலேயே இருக்கும். இதில் கடைசியில் இருக்கும். அதனால் நீங்கள் அது தனியாக தேவையில்ல. அப்படி தனியாக வேணும்னாங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மட்டும் பிரிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபில்அப் பண்ணி டைரெக்டாக சொல்கிற டாக்குமெண்ட்லாம் வச்சு டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் உங்களோட வேலை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த இதுலேருந்து 3 months ஒன்ஸ் வந்து அமௌண்ட் போட்டு விடுவாங்க. அதே மாதிரி 3 years கேட்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எது டவுட் இருக்குனாலும் கேளுங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாம் பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் போய் ஆட்டோமேட்டிக்காக அன்வில்லிங்னஸ் வந்து கொடுத்துரும். எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லைனாலும் நீங்கள் சொல்லி இது பண்ணிக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.